கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. அந்த பொறுத்திருக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. என்னால சில நேரத்துல பொறுத்திருக்க முடியல, எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஆனா இப்போ இந்த நாள் ஜபத்துல எனக்கு அந்த காரியத்தை பொறுமையா இருக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, பலத்தை தாங்கப்பா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினியர் செய்ய வேண்டாம், உங்களுக்கு வக்கீல் செய்ய வேண்டாம், சொந்தக்காரர் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், அரசியல்வாதி அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் பொறுத்திரு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுவும் எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் ஒரு நோக்கத்திற்காக தான் அதை வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு எது எப்ப வேண்டும்னு எனக்கு தெரியும். கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யலையா? ஏசப்பா பார்த்து பார்த்து தானே சிஸ்டர் செஞ்சாங்க. எப்போ டூ வீலர் வேணுமோ அப்போ தந்தார்ல, உங்களுக்கு எப்போ கார் வேணுமோ அப்போ தந்தார்ல, உங்களுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ தந்தார்ல. அப்பா உங்க வாழ்க்கையை பார்த்து செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளையுடைய காரியத்தை பார்த்து செய்ய மாட்டாரா? நீ பயப்படாத, உனக்கு யாரிடத்திலிருந்து என்னென்ன வரணுமோ அதை நான் வர பண்ணுவேன். உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நீ பயப்படாத, பரவாயில்ல, இது உனக்கு தரலன்னா நன்மைக்கு தான், கசப்ப தந்திருக்கேன்னா இதுவும் உனக்கு நல்லதுக்கு தான். ஆண்டவரே, நான் இனிப்பத்தானே எதிர்பார்த்தேன், நான் ஸ்வீட்டை தானே எதிர்பார்த்தேன், ஆனா நீர் எனக்கு கசப்ப கொடுத்துட்டீரே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் கொடுக்கிற இனிப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான், நான் கொடுக்கிற கசப்பும் உனக்கு ஆரோக்கியம் தான். உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.